ஆண்டவருடைய நாமம் மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆத்திரப்பட்டு அழிந்து போகாதே. நல்ல அருமையான ஒரு பாடம். ஆத்திரப்பட்டு அழிந்து போகாதே. நல்ல அற்புதமான ஒரு பாடம் இது. கர்த்தருடைய நாமம் மகிம்படுவதாக. இந்த நாளில் கூட சேஷமாக ஆத்திரப்பட்டு அழிந்து போகாதென்ற பாடல் மூலமா, அந்த பாடத்தின் மூலமாக அற்புதமான ஒரு நிச்சயமாகவே ஒரு அனுபவம் நமக்கு வந்துவிடும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆத்திரப்பட்டு அழிந்து போகாதே. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க பழமொழி. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆத்திரப்பட்டு அழிந்து போனவர்கள் அநேகர். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, நிதானமே பிரதானம். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க இல்லையா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும், நிதானமே பிரதானம், ஆத்திரப்பட்டு அழிந்து போகாதே. அப்போ காத்து இருக்கணும், பொறுமையா இருக்கணும். இவைகள் எல்லாமே பைபிள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. பழமொழிகள் நிறைய உண்டு, அனுபவப்பட்டவர்கள் வார்த்தைகள் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் அனுபவித்த பிற்பாடு, ஆத்திரப்படாதரா அழுதி போற அப்படின்னு அறிவுரை சொன்னா கோபம் வரும் சமுதாயத்துல. எனக்கு ஆத்திரமா, உனக்கு ஆத்திரம் இல்லையா என்று சொல்லி நிறைய பேர் பேசுகிற வார்த்தைகளை அன்றாட நாம் கேட்கிறோம் இல்லையா? ஆகவே பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆகவே சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம், 43ஆம் சங்கீதம், இந்த 2 சங்கீதத்துல சங்கீதக்காரன் அழகாக ஒரு வார்த்தை சொல்றா. 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனமும், 42ஆம் சங்கீதம் 11ஆம் வசனமும், 43ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கவனமா கேளுங்க. ஒரே ஒரு கருத்து தான். அந்த ஒரு வசனத்தை வாசித்த 3 வார்த்தைகள் ஒரே கருத்தாவா இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவர் துதிப்பேன். 11ஆம் வசனத்திலும் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? 43:5 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? எனக்குள்ள ஏன் தேங்குகிறாய்? ஏன் கலங்குற? ஏன் ஆத்திரப்படுற? ஏன் புலம்புற? ஏன் அழற? ஏன் துக்கப்படுற? ஏன் வேதனைப்படுற? காத்திரு, பொறுமையா இரு. ரட்சிப்பும் பலனும் கிருபையும் நன்மையும் சமாதானமும் சந்தோஷமும் ரட்சிப்பும் எல்லாமே பிதாவாகி தேவனிடத்திலிருந்து வரும். ஆகவே என் ஆத்துமாவே நீ கலங்காது. 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல கூட, நான் கர்த்தருக்காக பொறுமையா காத்திருந்தேன், அவர் என் பக்கமா சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 40:31 ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம். அற்புதமான ஒரு வார்த்தை. இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். புது பலன். பொறுமையா இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். காத்திருக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். காத்திரு. நெடுநாள் காத்திருந்தால் நீ விரும்பினது வரும்பொழுது ஆத்மாவுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் என்று வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 13:12 நெடுகாலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்கப்படும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். காத்திருந்தா உன் ஆத்மாவுக்கு ரொம்ப அருமையானதா இருக்குன்னு சொல்லப்படுகிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10:24 வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கத்தொடுப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில. ஆத்திரப்படாத. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும், நிதானமே பிரதானம். இப்படி ஆத்திரப்பட்டு அழிந்து போனவர்கள் உலகத்துல ஏறாலும். ஆத்திரக்காரன், கோபக்காரன், கோபம் நிஷ்டூரனை, நிர்மூடனை
நிர்மலமாக்கி போடும். ஆகவே உலகத்துல மனிதர்கள் கோபத்தினால, ஆத்திரத்தினால அநேக அனுபவங்களும், அடிப்பட்டவர்களும், அழிந்து போனவர்களும், கொலை செய்யப்பட்டவர்களும், கைது செய்யப்பட்டவர்களும், சிறைச்சாலையில வேதனை அனுபவிக்கிறவர்களும், பிரிந்த குடும்பங்களும், பிரிந்த நண்பர்களும், பிரிந்த சபைகளும், பிரிந்த ஊழியக்காரர்களும், பிரிந்தவர்களும் ஆத்திரப்பட்டு குடும்பத்துல கணவன் மனைவி ஆத்திரப்பட்டு பேசுறது, ஆத்திரப்பட்டு கோவப்படுறது, ஆத்திரப்பட்டு ரொம்ப வேதனைப்படுறது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. ஆகவே கணவன் மனைவி நிதானம். எதுக்கு கோவப்படுறாங்கன்னு தெரியாது, ஏன்னு தெரியாது, குடும்பங்கள் பிரிகிறத பார்க்கிறோம். காலையில 6 மணிக்கு எழுப்பி குழந்தைக்கு முத்தம் தராங்க, கொஞ்சறாங்க, பல்லு விளக்கிட்டு முத்தம் கொடு குழந்தைக்கு, அப்படியெல்லாம் தராதுன்னு கணவன் சொல்றாரு, கேட்கல. மனைவி அப்படி அப்படி கோவத்துல அப்படி தள்ளனா செவுத்துக்கு பட்டாங்க, அங்கேயே செத்துட்டாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆத்திரம் அழிவை உண்டாகும். ரொம்ப கோவப்படுறான் ஒருத்தன், பயங்கரம் கோவப்பட்டு மேல மாடியிலிருந்து வீட்டில இருந்து அழிச்சு அப்படியே அந்த பால்கனிக்கு வந்து நிக்கிறான். அப்படியே கீழே கோவத்துல விழுந்து மாடி மேல இருந்து கீழே வந்து செத்தான். கோபம் அவனை ஒரு பெரிய அழிவுக்குள்ள கொண்டு விட்டு, டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு விட்டுரும். ஆத்திரப்பட்டு அழிந்து போகாதே. அதே போல நண்பர்கள் மத்தியில ஏதோ சின்ன சின்ன காரியங்களை பரியாசம் பண்ணிக்கிட்டே ஆத்திரப்பட்டு வெட்டி கொள்கிறதை பார்க்கும். ஆத்திரப்பட்டு நண்பர்களா இருப்பான், கடைசியில நண்பனுடைய மனைவியை வைத்து கொள்ளுவான். அவன் ஆத்திரப்பட்டு இவனை கொள்ளுவான், இவன் ஆத்திரப்பட்டு அவனை கொள்ளுவான். ஆத்திரம் ஏதோ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்காக சந்தோஷத்துக்காக. சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளை கேளுங்க, அவர்கள் சொல்ற வார்த்தையை, ஏதோ கொஞ்சம் ஆசைப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன், பொய் பேசிட்ட, திருடிட்ட, கொலை பண்ணிட்ட, அவங்க சாவாங்கன்னு நினைக்கல, திடீர்னு அடித்தேன், செத்துட்டாங்க. கொஞ்சம் ஆத்திரப்பட்ட, பொறுமையா இருந்தா நல்லா இருந்திருக்கும், எனக்கா ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி சிறைச்சாலையில வேதனையோடு சொல்லுகிற வார்த்தையில நாம் கேட்கிறோம். பாவம் அறியாதவர்கள் இவரெல்லாம் இப்படி செய்வாங்களா அன்னு கூட நாம் நினைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆத்திரத்துல செஞ்ச காரியங்கள் இன்றைக்கு ஆயுள் முழுவதும் கைதியாகவே சிறைச்சாலையில வாழ்க்கை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கணவன் மனைவி நிதானம், நண்பர்கள் மத்தியில நிதானம், சிறைச்சாலையில் அனுபவிக்கிறவர்கள் நிதானத்தை கடைபிடிக்காததுனால அனுபவிக்கிற பாடுகள், வேதனைகள். இன்னைக்கு சபைகளில் கூட பாருங்க, சபை ரெண்டா ஓடிதுன்னா பாஸ்டர் ரொம்ப ஆத்திரப்பட்டு பேசுவார், தான் நீதிமானன்னு பேசுவார். உட்கார்ந்துக்கிறவங்க பாவிகள், அறிவாளிகள்ல அக்கிரமக்காரர்கள் என்று பைபிளை வைத்து கட்டாம் முட்டான்னு பைபிளை வைத்துதான் கண்டித்து போதிக்கணும்னு சொல்ல வரல. பட் அன்பினால தான் திருத்த முடியுமே தவிர, ஆண்டவருடைய வசனத்தினால் தான் திருத்த முடியுமே தவிர, உன்னுடைய அறிவோ, உன்னுடைய சுய விருப்பமோ, சுய அறிவோ, சுய ஞானமோ, மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு வார்த்தைகளை அள்ளி அள்ளி எரித்தால் மறுபடியும் அதை பொறிக்கு கொள்ள இயலாது. ஆகையினால போதர்கள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில, சபைகளில, சமுதாயத்துல பிரிவுகள், கோபம், ஆத்திரப்பட்டு பேசுவது. நீங்க பொறுமையா இருந்து பாருங்க, எவ்வளவு வார்த்தைகள் பேசினாலும் அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். நீ மட்டும் யோகியமா அப்படின்னு பேசி பாருங்க, அவன் அடுத்தபடி சபையிலே இருக்க மாட்டான். பாஸ்டர்கள் மத்தியில சரி, பாஸ்டர் ஊழியக்காரர் கூட ஏன் வரமாட்டாங்கன்னா, அவருக்கு ஆத்திரக்காரன். அவன் பேசுற வார்த்தையில எவன் கேட்பான்? இட் இஸ் நெவர். அதனால்தான் ஆத்திரப்பட்டு பேசினால் அழிவு உனக்கு தான் தவிர மற்றவர்களுக்கு அல்ல. எனவே குடும்பங்களில, சபைகளில, சமுதாயத்துல, நண்பர்கள் மத்தியில நாம் ஆத்திரத்தை காட்டக்கூடாது. ஆத்திரம் நம்மை கொல்லும், ஆத்திரம் மற்றவங்களையும் கொல்லும். ஆகவே அற்புதமான ஒரு பாடம் இது. ஆத்திரப்பட்டு அழிந்து போகாது, பொறுமையா இரு.
பொறுமையா கேளு. பைபிள்ல கூட நிறைய ஆத்திரப்பட்டு அழிந்து போன குடும்பங்கள் உண்டு இல்லைங்களா? அற்புதமான ஒரு பாடம் இது. என்னாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், 24ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 16. என்னாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசிக்கலாம். ஏனென்றால் கோராகின் புத்திரர் கோராக், தாத்தான், அபியோ, இவங்க இந்த கூட்டமெல்லாம் எழும்பி மோசேக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், பேசினார்கள், ஆத்திரப்பட்டாங்க. அந்த கூட்டமே அழிந்து போனது. ஆண்டவர் பூமியை பிளந்து அவங்களோட கூடாரங்களை மொத்தம் பூமிக்குள்ள அப்படியே கவுத்து போட்டார், விழுங்கி போட்டார். அதுல கோராகின் புத்திரர் மாத்திரம் தப்பு வைத்தார். ஆண்டவரே தப்பு வைத்தார். காரணம் என்னவென்றால் சாட்சி இருக்க வேண்டும். சங்கீதங்கள் எல்லாம் பார்க்கிறோம், கோராகின் சங்கீதம். ஏனென்றால் சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தினார். எங்கள் பெற்றோர்கள் கீழ்ப்படியாமனால ஆத்திரப்பட்டு வனாந்தரத்துல மோசேக்கு விரோதமா, ஆரோனுக்கு விரோதமா, ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை சேர்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சோறு உண்டாக்கி ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை எரித்தார்கள். ஆத்திரப்பட்டாங்க, அழிந்து போனாங்க. இவங்களை குறித்து யூதா புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். இவர்களுடைய வழியில நடக்காதீங்க, இவங்களுடைய வார்த்தையை கேட்காதீங்க, இவர்கள் ரொம்ப கொடுமையானவர்கள். இவர்கள் யார் என்றால், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயனுடைய வழியில நடந்தார்கள். பேலியாம் கூலிக்காக வஞ்சகத்தினால விரைந்து ஓடியதை செய்தார்கள். கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாக்கி கெட்டு போனார்கள். இவர்களுக்கு ஐயோ. கோரா, பேலியாம், காயன், இவங்களோட வழிகளை நீங்க நடக்காதீங்க, இவங்களுக்கு ஐயோ. யூதா புஸ்தகத்துல வாசிக்கிற அற்புதமாக. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆத்திரப்பட்டு அழிந்து போகாதே. கோராகோடு கூட சேர்ந்த ஒரு கூட்டம் ஜனங்கள் அழிவை கண்டார்கள். அவங்களுக்கு தேவன் அவங்க கண்டு காணாத அற்புதமான ஒரு காரியம் செய்வேன்னு சொன்னாரு, செஞ்சிட்டார். கோராகு, அபியோ, தாத்தான், ஓனாய், இவங்களுடைய கூட்டத்துக்கு விரோதமாக கோரா, தாத்தான், அபியு என்பவர்களுடைய வாசஸ்தலை விட்டு விலகி போங்கள் என்று என்னாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசி. சங்கீதத்துல கூட நிறைய இவங்களை குறித்து சொல்லப்படுகிற பாருங்க. ஆத்திரப்பட்டார். சாலமோனுடைய ஆத்திரம் பாருங்க. ஞானிகளிலே ஞானி, சாலமோனிலே பெரியவர் இயேசு கிறிஸ்து. சாலமோனுடைய ஆத்திரம் என்னன்னா, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில அற்புதமான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில என்ன வாசிக்கிறோம் என்றால், அவன் அந்நிய பெண்களிலே திருமணம் செய்து கொண்டு 1000 பொண்டாட்டி. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பங்களில் சென்றானா, நீனெல்லாம் வேற கெடுக்கிறான்னு சொல்லிட்டு வேற பொண்டாட்டி வச்சுப்பா. இங்கேயும் சமாதானம் இல்லை, அங்கேயும் சமாதானம் இல்லை, செத்தே போயிடுவான். ஆத்திரப்பட்டு 1000 பொண்டாட்டி கட்டினான். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அநேக பெண்களுக்குள்ள தேடி தேடி பார்த்த குணசாலியான பெண் ஒருத்தையும் இல்லை. 1000ங்களுக்குள்ள ஒருத்தைய நான் தேடி பார்த்தேன், அவளும் காணும். அதை வச்சு ஒரு பாட்டு பாடான்னு தெரியல, 1000ல் ஒரு தீடம்மா ஒருத்தேன்னு. எப்படி இருக்கு பாருங்க உலகத்தான். எப்படியெல்லாம் அந்த பைபிள் வார்த்தைகள் எடுத்து அவன் பயன்படுத்தி இருக்கிறான்னு பாருங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000ங்களுக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன், இவர்களுக்குள்ள ஒரு ஸ்திரீயும் நான் காணவில்லை. பாபா, குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்போம் யாருன்னு அவரே சொன்னார். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 10 முதல் 31 வசனங்களை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31 வசனங்களில குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான பெண், இந்த பெண், அந்த பெண், அந்த பெண், அந்த பெண், இந்த பெண் என்று 1000 பேரை திருமணம் செய்தால கண்டுபிடிக்க இயலவில்லை அவரால். ஆத்திரப்பட்டு 1000 கல்யாணம் பண்ணா போகுது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில
பெத்தனியா குடும்பம், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. மரியாள், மார்த்தாள், லாசர். ஆத்திரம் ஜாஸ்தி மார்த்தாளுக்கு. ஆண்டவரே, எங்க சகோதரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறா, வந்து வேலை செய்ய சொல்லு. ஆண்டவர் சொன்னார், மார்த்தாலே மார்த்தால, பற்பல வேலைகளை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று தெரிந்து கொள், ஆத்திரப்படாத என்று புத்தி சொன்னார். எனக்கு அற்புதமான, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அழகான ஒரு வார்த்தை என்ன வாசிக்கிறோம் என்றால், கோபத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கள். கேட்கிறதுக்கு தீவிரமா இருங்க, பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க, கோபப்படுறதுக்கு தாமதமா இருங்க, ஆத்திரப்படுறதுக்கு தாமதமா இருங்க, தாமதமா இருங்க. இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கோபப்பட்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27, 26, 27 வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கூடாது இருப்பாயாக, நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கையிலே உங்கள் படுக்கையில் அமர்ந்திருந்து கோபத்தை விட்டு எழும்புங்க. ஆத்திரம் வேணாம். ஆத்திரப்பட்டு அழிந்து போனவர்கள் உண்டு நம்முடைய கண் முன்னாடி. ஆத்திரப்பட்டு அநேகத்தை நம்ம இழந்தோம். ஆத்திரப்பட்டு அநேகர் மனைவி இழந்தாங்க, பிள்ளைகள் இழந்தாங்க, வீட்டை இழந்தான், சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், உறவுகளை இழந்தான், ஊரே கூட இழந்தான். ஆத்திரப்பட்டு எல்லாத்தையும் இழந்த போனவர்களை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். இன்னைக்கு அநேகர் ஆத்திரப்பட்டு சில உறவுகளை இழந்துட்டாங்க. ஆத்திரப்பட்டு பேசுறது, ஆத்திரப்பட்டு ஊரை இழந்தான், சுகத்தை இழந்தான், வேலை இழந்தான், வாழ்க்கையே இழந்தான். அநேகருடைய வாழ்க்கை கோபம் உனக்கு நஷ்டத்தை உண்டாக்கும், கோபம் உனக்கு வேதியை உண்டாக்கும், கோபம் உன்னதான் அழிச்சிடும். ஆகவே எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஆத்திரப்பட வேண்டும். எவைகளுக்கெல்லாம் நாம் ஆத்திரப்பட வேண்டும் என்றா, நாங்க ஆத்திரப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க, மறுபடியும் ஆத்திரப்படுங்கன்னு சொல்றீங்க, என்ன இது ஒண்ணுமே விளங்கலை எனக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆமா, ஆத்திரப்படுங்க, ஆனா ஆத்திரப்படாத. ஆத்திரப்பட்டு அழிந்து போகாதுன்னு சொன்னீங்க, இப்ப ஆத்திரப்படுன்றீங்களே என்ன? ஆமா, ஆத்திரம்னா நிறைய பேர் சாப்பிடும்போது, டே ஆத்திரப்படாதரா, உனக்கு தான் வச்சிருக்கிறாங்க, சாப்பிட்றா பொறுமையா, அல்சல், ஆத்திரப்படாதரா அப்படின்னு சாப்பிட்ற பொருள் அவனுக்கு தான் வச்சிருப்பாங்க, ஆத்திரமா தின்னுவோம், அது உனக்கு தான். அந்த மாதிரியும் நம்ம ஆத்திரப்பட வேண்டிய காரியங்கள் ஒன்று, சில காரியங்கள் இருக்கு. தேவாலயத்துக்கு போறதுக்கு ஆத்திரப்பட்டு போகணும், அவசரமா போனன்றதுக்கு கூட அதை யூஸ் பண்ணுவாங்க. ஜெபம் பண்றதுக்கு ஆத்திரப்பட்டு ஆயத்தமாயி ஆத்திரப்பட்டு ஓடணும். பைபிள் படிக்கிறதுக்கு, தேவனை தேடுறதுக்கு, தேவனுக்குரிய காரியங்களை பிரயாசப்படுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு, ஆத்த மக்களை ரட்சிப்பதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு ஆத்திரம் ஆண்டவருடைய காரியங்களில, சபை காரியங்களில, பைபிள் காரியங்களில காட்ட வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிறது பார்க்கிறோம். நீ அதிகாலையில் ஆயத்தப்படு, அதிகாலையில் சமூகத்தில் வா, நான் அதிகாலையில் ஆயத்தமாக உனக்கு முன்பாக நிற்பேன். இவ்வளோ காரியங்களை நம்ம பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஒரு சிலர் ஆத்திரப்பட்டதுனால அழிவு வந்தது, அவங்களுக்கு நஷ்டம் வந்தது, அவங்களுக்கு கஷ்டம் வந்தது, அவங்களுக்கு குஷ்டம் கூட வந்தது. அம்மாவாயா? எஸ். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல மீரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமா பேசினதுனால அவங்களுக்கு குஷ்டம் வந்தது, குஷ்ட ரோகம், தேவனுடைய கோபத்தை நிமித்தமாக. நீங்கள் என் தாசனாகிய மோசேயை போல நீங்கள் பேசவில்லை. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6, 7 வசனத்தில் நீங்க கோபப்பட்டீங்க. மோசே என் வீட்டில் எங்கேயும் உண்மையுள்ளவன், உத்தமன், சாந்த குணமுள்ளவன், நீங்க ஆத்திரப்பட்டு போயிட்டீங்க. முன்னதாக இருந்த அவருடைய கேரக்டர் குறித்து யாத்திராமத்தில் வாசிக்கிறோம்.
மோசே சாதாரணமானவர் அல்ல. ஆத்திரப்பட்டு யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-15 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துகிற எகிப்தியரை பார்த்து, ஏண்டா சண்டை போடுற அப்படின்னு ஒரு எகிப்தியனை ஒரே அடி அடிச்சு மண்ணுல புதைச்சிட்டான். எகிப்து தேசத்துல சகல சாஸ்திரங்களை கற்று அறிந்தவர், சகலுக்கெல்லாம் வல்லவன். எப்படி அடிச்சிருப்பான் தெரியல, என்ன கராத்தான்னு தெரியல. இஸ்ரவேல் ஜனங்கள் அனாந்தரத்துல கற்கள் எடுத்து எரிய நேரத்துல கோபப்பட்டு கண்மலை போட்டு அடிச்சிட்டார். கோபப்பட்டார். நீ என்னை மகிமைப்படுத்தவில்லை, பேச சொன்ன அடித்தாய், ஆகவே நீ கானான் தேசத்தில் பிரவேசிக்க மாட்டாய். பெரிய தண்டனை. இன்னைக்கு நிறைய போதர்கள் விசுவாசிகள் மூலமாக ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் உண்டு. ஆத்திரப்படாத, கோபப்படாத. தண்டனை ஆண்டவர் காத்திருக்கிறார், பார்த்துன்னு தான் இருக்கிறார். அம்மோனை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களில அந்த அம்மோன் தன்னுடைய சகோதரி ஆகிய அப்சலோமுடைய தங்கச்சி ஆகிய தாமார் மேல் ஆசைப்படுகிறான். ஆத்திரப்பட்டு அவளை கற்பழித்தான். சமயம் வந்தது, அப்சலோம் ஆப் பண்ணிட்டார். அப்சலோம் அம்மோனை ஆப் பண்ணிட்டார். அப்சலோம் என் தங்கச்சியை கற்பழிக்கிற. இன்னைக்கு நிறைய பேர் ஆத்திரப்பட்டு சிறு சிறு குழந்தைங்களை கற்பழிக்கிறாங்க. அவனுங்களுக்கு வர தண்டனை பாருங்க. போக்சோ சட்டத்தில் கொண்டு போய் சிறைச்சாலையில போடுறான். அடின்னு அடிக்கிறான். ஏன் சிறு பெண்ணை கற்பழிக்கிறீங்க? இந்த அம்மோனை அப்சலோம் கொன்றே போட்டான். அந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யாதீங்க. சிறு பிள்ளைகளை கற்பழித்து, வாழை பிள்ளைகளை கற்பழித்து, முதியோர்களை கற்பழிக்கிறது, திருடுறது, ஆத்திரப்பட்டு அழிந்து போகிற காரியங்கள். கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக ஆத்திரப்பட்டு ஒரு உயிரை எடுக்கிற கொடூரமான உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். செய்யக்கூடாது, தப்பது, மகா தப்பு. தேவன் அற்புதமாக்கிய கணவன் மனைவி என்ற உறவை உருவாக்கினார். திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தோடு கூட அமைதியாக குடும்பம் நடத்துங்க. எனவே அம்மோன் ஆத்திரப்பட்டு தாமாரை கற்பழித்தான், அழிந்து போனான். அப்சலோம் பதவிக்காக தன்னுடைய தகப்பனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9-15 அப்சலோம் பதவிக்காக அப்பாவே கொல்ல ஆரம்பித்தான். 2 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-15 வசனங்கள்ல அவன் ஏறி போன கோவேறு கழுதை சின்ன பின்னமா ஓடி கருவேலி மரத்துல மாற்றிக்கொண்டு வானத்துக்கு பூமிக்கு தொங்கினான். அவனை கொன்று போட்டான். பதவிக்காக அநேகரை கொல்லும்படியா பிரயாசப்படுறாங்க. பதவிக்காக. உன் பதவி ஆசை உன்னையே பறிபோக வைக்கும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சிமேயு காரணம் தெரியாம தாவீதை தூசித்தான், கற்கள் எறிந்தான், மண்ணை எறிந்தான். சிமேயு 2 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16-20 வசனங்கள். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 16-20 வசனங்கள். காரியம் தெரிஞ்ச பிற்பாடு மனம் திரும்புறான். 2 சாமுவேல் புஸ்தகத்திலேவே 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5-13 வசனங்களில் சிமேயு தாவீதுக்கு விரோதமா செயல்பட்டான். ஆத்திரப்பட்டு பேசினான், ஆத்திரப்பட்டு கற்கள் எறிந்தான், மண்ணை எறிந்தான், தூசித்தான், தூசணமான வார்த்தைகளை சொன்னான். இன்னைக்கு அநேகர் உனக்கு விரோதமா தூசிக்கிறாங்களா? ஆத்திரப்பட்டு பொய்யான வார்த்தை சொல்றாங்களா? பொய் பேசுறாங்களா? மண்ணை வாரி கொட்டுறாங்களா? கல்லை வாரி கொட்டுறாங்களா? வார்த்தைகளை வாரி கொட்டுறாங்களா? அமைதியா இருங்க. ஒரு நாள் வரும், சிமேயு பட்டயத்தால் கொன்று போட்ட வண்ணமாக தேவன் உன் சத்துருக்களை கொன்று விடுவான். உனக்கு விரோதமா பேசினவர்கள், உனக்கு விரோதமா கல் எறிந்தவர்கள், உனக்கு விரோதமாக மண் எறிந்தவர்கள், சாபமிட்டவர்கள், காரணமில்லாத சாபம் தங்காது, அவங்க மேல இப்ப பழிக்காது. அமைதியா இருங்க. ஆத்திரப்பட்டு நீங்க அழிந்து போகாது, அவங்க ஆத்திரப்பட்டு அழிந்து போகட்டும். சத்துருக்கள் அமைதியா இருக்கணும். யூதாஸ் காரியத் ஆத்திரப்பட்டான்,
மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களில் 24ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, மத்திய 26ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் 24ஆம் வசனமும், அப்போஸ்தலர் 1:25ஆம் வசனத்துல ஆத்திரப்பட்டு காட்டி கொடுத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 வெள்ளி காசுக்காக. காசுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்தான். தலைக்கிழ விழுந்து செத்தான், வயிறு வெடிச்சு செத்தான், குடல் விழுந்து செத்தான், தூக்கிட்டு இறந்தான். எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்ம வாழ்க்கையில குற்றமற்றவங்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்றது, காட்டி கொடுக்கிறது, போட்டு கொடுக்கிறது, கூட்டி கொடுக்கிறது தப்பு. மரணத்தை சந்திப்பீர்கள் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. நாபால் அபிகாய் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 25ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 25ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். அந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம், நாபாலுடைய சொத்தை ஆடு மாடுகளை பாதுகாக்கிறான் தாவீதுனுடைய நண்பர்களும் அவங்களுடைய சேனை கூட்டாளிகள். ஏனென்றால் சவுல் தாவீதுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது தாவீது காடுகளில் இப்போ குடியிருக்கிறார். உங்களுக்கு நாங்கள் மதில் சவரா இருந்த உங்களை சொத்தெல்லாம் காப்பாற்றணும், யாரும் திருடாதபடிக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுன்னு சொல்லி கேட்டதுக்கு தாவீதனுடைய கூட்டாளிகளையும் மிகவும் திட்டுறான். கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுறான், ஆத்திரப்பட்டு பேசுறான். அவன் நாபால் என்றதுக்கு முட்டாள் என்று அர்த்தம். முட்டாள், அவ்வளவுதான். ஞானமா தன் மனைவி காப்பாற்றி கொண்டாள். ஆனாலும் கொஞ்ச காலம் ஆன பிற்பாடு அவன் இருதயம் கல்லாங்கி மாறி செத்து போயிட்டான். ஆத்திரப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா, பரிசுத்தவானுக்கு விரோதமா, பரலோக தேவனுக்காக வாழ்கிற விசுவாசிக்கு விரோதமா பேசுகிற எந்த சத்துருவானாலும், எந்த மனுஷனானாலும் அவன் கொஞ்ச காலம் தான் பூமியில இருப்பான். ஆத்திரப்பட்டு அழிந்து போகாது. உனக்கு விரோதமாக ஆத்திரப்பட்டு பேசினவர்கள் அழிந்து போனார்கள். உனக்கு விரோதமாக ஆத்திரப்பட்டு அடித்தவர்கள் அழிந்து போனார்கள். உனக்கு விரோதமாக ஆத்திரப்பட்டு எழும்பி சபையும் வீட்டையும் குடும்பத்தையும் நடுத்தரில் நிற்க வைத்த ஜனங்களும் உண்டு. அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. நம்ம நல்லா இருக்கிறோம். ஆத்திரப்பட்டு அழிந்து போகாது. யூதாஸ், நாபால் அழிந்து போன. சிம்சோன் ஆத்திரப்பட்டு தேலியால் மடியில உபச்சாரம், தேலியால் மடியில படுத்து இருந்தான். ஆத்திரப்பட்டான். பெலிஸ்தர்கள் கண்ணை பிடிங்கினாங்க, பலம் இழந்தான், வேடி காக்கப்பட்டான், உயிரே போயிடுச்சு. உபச்சாரம் உன்னை கொல்லும். ஏதோ ஒரு நாள் தானே, எங்கேயோ பார்க்கல தானே அப்படின்னு நினைக்காத. தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆத்திரப்பட்டு பொய் பேசாத, ஆத்திரப்பட்டு உபச்சாரம் செய்யாத, ஆத்திரப்பட்டு திருடாத, ஆத்திரப்பட்டு பேசாத, ஆத்திரப்பட்டு யார் அனாவசியமா பேசாத. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். அதே வனமாக ஆத்திரப்பட்டு அனனியா சப்பீரால் பொய் பேசினாங்க. பேதுரான் இவளுக்கு தான் வித்தோம் நிலத்தை, வஞ்சித்தார்கள் ஆண்டவருடைய நாமத்தை, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் பேசினார்கள். ஆத்திரப்பட்டு ஆஸ்திக்காக பணத்துக்காக ஆத்திரப்பட்டு பேசினாங்க, அழிஞ்சே போயிட்டாங்க. சவுல் ராஜா சாமுவேல் வருவதற்கு முன்னதாகவே 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வாசிக்கிறோம். ராஜ்யமே பறி போனது. 7 நாள் காத்திருந்தாரு, ஆத்திரப்பட்டு பலியிட்டாரு, பதவி போனது. நிறைய பேர் ஊழியத்தில் கூட பாருங்க, ஆத்திரப்பட்டு பாஸ்டருக்கு விரோதமா செய்வான், ஆத்திரப்பட்டு ஊழியத்தை நடத்துவான், ஆத்திரப்பட்டு பாட்டு பாடுவான், ஆத்திரப்பட்டு ஜபத்தை நடத்துவான், ஆத்திரப்பட்டு அந்த இடத்துல போயிட்டு 10 பேரை கூட்டமா நடத்துவான். அவனும் இருக்க மாட்டான், அந்த விசுவாசியும் இருக்க மாட்டான். ஆத்திரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாது. சவுல் ராஜா ராஜ்யத்தையே இழந்து போனார். சில நேரங்களில் மனிதர்கள் ஆத்திரப்படுகிறாங்க. கோபம் மனைவிக்கு, கணவனுக்கு, நண்பர்களுக்கு வந்துட்டா போதும், ஆத்திரப்பட்டு பூசி மருந்தை குடிச்சு செத்துறான், தூக்கு போட்டுன்னு செத்துறான், சீமான ஊத்தின்னு கொளுத்தின்னு செத்துறான், ஆத்துல விழுந்து செத்துறான், மாடி மேல இருந்து குதிச்சு செத்துறான். ஆத்திரம் கொஞ்ச நேரம் ஆத்திரப்பட்டு பிராந்தியில விஷம் கலந்து குடிச்சிடறான், ஆத்திரப்பட்டு. இன்னைக்கு அநேகர்
பாவ சந்தோஷத்துக்காக கணவனுக்கு விஷம் வச்சு கொடுக்குறாங்க, பிள்ளைங்களை கொன்று போடுறாங்க, சொந்த பந்தங்களுக்கு உயிர் எடுத்துடுறாங்க. ஆத்திரப்பட்டு கொஞ்சம் சரீர சந்தோஷத்துக்காக. ஆனா காலம் முழுவதும் சிறைச்சாலையில ஜெயிலில் அனுபவிக்கிறாங்க. வாழ்க்கையில் அது பிற்பாடு மொத்தம் அவ்வளவுதான், க்ளோஸ். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆத்திரப்பட்டு அழிந்து போகாதுன்றது நல்ல அருமையான ஒரு பாடம். இந்த பாடத்தை கேட்க கேட்க உங்களுக்கு அனுபவங்கள் வந்திருக்கும், உங்களுக்கு அநேக வார்த்தைகள் வந்திருக்கும், அநேக வார்த்தைகளை தேவன் உங்களிடத்துல பேசியிருப்பான். ஒருவேளை மனம் திரும்பத்தக்கதாக, ஒருவேளை கற்றுக்கொண்டு கத்தற்காக வாழத்தக்கதாக, ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் இந்த பாடங்களை கொண்டு அநேகருக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு பாடம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவியானவர் கிரியை செய்வார். எனவே எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களுக்கு யாவருக்கும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆத்திரப்பட்டு அழிந்து போகாத நல்லது ஒரு பாடம். வேதத்துல இன்னும் நிறைய பேர் ஆத்திரப்பட்டு அழிந்து போனார். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும், நிதானமே பிரதானம். கர்த்தருடைய நாமம் மகிம்படட்டும், ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. இந்த வார்த்தையில ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பராக. ஆண்டவர் நாமம் மகிம்படட்டும். God bless you all. God bless you.